ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே 1 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப பறக்க நான் ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாகிட்டேன் திரும்பவும். ஏன்னா ஸ்கூல் லீவில் நம்மளும் ரொம்ப சோர்வாயிடும். ஸ்கூல் திறந்தாத்தான் நம்மளும் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கோம். ஸோ மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். 6:10 ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஆயிலெலாம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் பன்னீர் பரோட்டா தான் செய்ய போகிறேன். பரோட்டா மாவுலாம் நைட்டே பிசைஞ்சு பேடாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் ரோல் பண்ணுறது தான். ஃபில்லிங் ரெடி பண்ணி அதை ரோல் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால நான் ரைஸ் எதுவும் பண்ணல. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரோல் மாதிரி பண்ணேன். கொஞ்சம் சாப்பிடுவாலாம் என்னென்னு தெரில. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கு பன்னீர் ஃப்ரீசரில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு ஜஸ்ட்டு டக்குன்னு எடுத்து அதோட கொஞ்சம் சால்ட் அப்புறம் மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சு அது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு. பன்னீரை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என் பொண்ணு பெருசாக இருந்தால் சாப்பிடாது, அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். இல்லைன்னா எடுத்து வெளியே போட்டுரும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி அப்புறம் மயோனஸ் கெச்சப்லாம் ஆட் பண்ணி அந்த ஃபில்லிங்கும் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோல் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி வச்சிட்டேன். கட் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு மயோனஸ் வச்சேன். பாப்பா ரொம்பவுமே நல்லாவே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுமாண்டா. எனக்கு தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சா. நமக்கு அந்த ஸ்வீட்லாம் பிடிக்காது. ஸோ அந்த கெச்சப்போட ஸ்வீட்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் தகட்டுனுச்சு. பட் சூப்பராகவே இருந்துச்சு. அது கூட கேப்சிகம்லாம் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் கேப்சிகம் எனக்கு அந்த டைமுக்கு கிடைக்கலங்க. நைட்டு போய் பார்த்தேன், கிடைக்கல. பாப்பா விட்டுட்டு போக முடியாது வெளியில். ஸோ அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டேன். ஒரு வழியாக லன்ச் பேக் பண்ணியாச்சு. பாப்பாவை குளிக்க வச்சு அழைச்சிட்டு வந்துட்டேன். மேடம்க்கு ரொம்ப குஷி. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னோடனே பல்லு இல்லைனாலும் பல்ல காட்டிக்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல் மேடத்துக்கு. லீவ் ஃபுல்லாக என் முகத்தை பார்த்தே பொண்ணுக்கு போர் அடிச்சிருச்சு போல். ரொம்ப குஷியாக இருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் மேடத்தை கிளப்பிட்டு நான் டீ போட வந்துட்டேன். டீ போடுறப்பயே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதையும் அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு டீ கொதிக்கிறதுக்குள்ளே வாஷ் பண்ணிடணுன்ட்டு அதை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் கையோட பார்த்தா தான் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் என் பெரிய பொண்ணு இருக்கிறதோட இந்த வேலையை முடிச்சிடணும். அவள் இருந்தது கூட எனக்கு உதவியாக இருந்துச்சு. ரொம்ப பாப்பா அழகாக பார்த்துப்பா. அப்புறம் டீ போட்டாச்சு. என்னோடய ஃபேவரட் கப். பட் இந்த கப் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வீடியோக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். டீ போடுறப்பே சின்ன பாப்பா முழிச்சிருச்சு. அதோட தூக்கிட்டு ஹாலில் கீழே போட்டேன். ஆமாம், அந்த கீழே போட்டேன் இல்லை, கீழே படுக்க வச்சுட்டேன். அழுவாமல் இருந்தால் ஓகே தான். ஸோ நம்மளுக்கு ப்ரஷ் பண்ணிட்டா டக்குன்னு டீயை குடிச்சிடணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு தான் என் பொண்ணுக்கு தலையெல்லாம் வாரி விட்டேன். வீடியோ பார்த்துட்டு வாரி விட்டதுனால ஃபஸ்ட்டு கோன்லாம் வாரி விட்டேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாரி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொலுசெல்லாம் டைட் பண்ணி விட்டேன். கொலுசை கழட்ட சொன்னேன். என் பொண்ணு கழட்ட மாட்டேன்ட்டா. இப்போ தான் பர்த்டேக்காக அவங்க அத்தா வாங்கி கொடுத்தாங்க புதுசு. ஸோ ஆசைப்பட்டு போட்டிருக்கா, கழட்ட மாட்டேன்ட்டா. சார் பத்திரமா பார்த்துக்கோமான்னு நல்லா டைட் பண்ணி விட்டேன். மேடத்துக்கு சிரிப்பை பாருங்கள். லன்ச் பேக்கில் ஸ்நாக்ஸ் வைக்க மறந்துட்டேங்க. ஃபஸ்ட் டேயில் எனக்கும் கொஞ்சம் மறந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால வேன் கொஞ்சம் லேட்டாகவே தான் வரும்னு தெரியும். நேற்று ஊருக்கு போயிருந்தேன்ல, என் தங்கச்சி ஊருக்கு போனேன்னு சொன்னேன்ல, அங்கே என்னோடய பேக்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவை தனியாக அழைச்சிட்டு வரதுனால தூக்கிட்டு வர முடியாது. ஸோ மாமா வர்றப்போ பஸ்ஸில் தரேன்னு சொன்னாங்க. அதனால் அறக்க பாப்பாவையும் தூக்கிட்டு பொண்ணையும் கூட்டிகிட்டு நானே ஸ்கூலில் விட்டுறேன்னு வேகமாக அந்த 9 o'clockலாம் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றேன். அந்த பேக்கையும் வாங்கிட்டு அப்புறமா பாப்பாவை விட்ட ஸ்கூலில் வெல்கம்லாம் பலமாக பண்ணாங்க. சாக்லேட்லாம் கொடுத்து நான் நினச்சேன் நம்மளுக்கும் சாக்லேட் கொடுப்பாங்கன்னு அங்கேயே நின்று பார்த்துட்டு கடைசியில் குட்டீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க போல். அதுக்கப்புறம் என் பாப்பாவை கொஞ்சினாங்க அவங்க மிஸ் வந்ததோடு அப்படியே மீன் இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு பைக் ஓரமாக போட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கேன். நாளைக்கு வேலை மிச்சம் இல்லை. ஸோ என் பொண்ணை பாருங்கள் எப்படி கடிச்சிட்ருக்கான்னு.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவை தூக்கிட்டு வர கஷ்டமாக இருக்குன்னு பேக்கில் மாட்டி கொண்டு வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை, நான் நடந்து வரல, பைக்கில் வந்தேன், பாப்பாவை தனியாக விட்டுட்டு வர முடியாது, அதனால் பேக்கில் வச்சு கொண்டு வரேன்னு சிரித்தாங்க. ஸோ அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மீன் வாங்கலைங்க. எனக்கு வந்து கோலா மீன் பிடிக்காது, சாப்பிடவும் தெரியாது. அதுதான் இருந்துச்சு. அப்புறம் திருக்க இருந்துச்சு, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ப்ரான் நல்லா இருந்துச்சு. அதை அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஜஸ்ட்டு அந்த குடல் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வந்தோடனே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சிட்டேன். நல்லா தூங்கிகிட்ருக்கா. ஸோ அவள் முழிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை பார்த்து க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சாகணும். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த குடல் க்ளீன் பண்ணுறதே இப்போ ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் போல். பாப்பா தூங்குறதோடையே சமையல் வேலையும் முடிச்சிடணும். ஸோ மணி 10:30 தான் ஆகுது. இருந்தாலும் தூங்குறதோடையே முடிச்சிடணும், இல்லைன்னா நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பாப்பா முழிக்கிற டைம் வந்துடுச்சு. ஸோ அவளுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணணுன்னு கேரட் எடுத்து தோல்லாம் சீவிட்டு குக்கரில் வேக வைக்க போகிறேன். அது பாட்டுக்கு வேகட்டும், விசில் வேகட்டும்னு அதை பாட்டுக்கு வச்சுட்டு நான் இந்த பக்கம் ஹாலுக்கு வந்துட்டேன். அங்கே இருக்கிற ஜாமான்லாம் இங்கே பாருங்கள், போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் வீடு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பா முழிச்சோன்னே ஹாலுக்கு தூக்கிட்டு வரணும். ஸோ அவங்க முழிக்கிறதுக்குள்ளே நான் பெருக்கி முடிக்கணும், இல்லைன்னா முடியாது. ஒரு வழியாக க்ளீனிங் வேலையை முடிஞ்சு பெருக்கி முடிக்க போகிறேன். ஸோ வேக வச்ச கேரட்டும் வெந்துருச்சு, ரைஸும் வெந்துருச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். கேரட் மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன், ரைஸ் கொடுத்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். சாப்பிட்றலாம் என்னன்னு தெரியலை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்கள் வீட்லேயும் 6 months பாப்பாலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாரில் அரைக்கிறப்போ கொஞ்சம் நல்லா பிளெண்டாக இருக்கான்னு கையை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாப்பாவும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டோம். வேலை முடிஞ்சு தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, கடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாள் ரொம்பவுமே நல்லா போச்சு. இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.